கம்பேரிஷன் அப்படின்னு எடுத்துட்டா எம்சிஏ படிக்கிறவங்களுக்கு எல்லா டாபிக் பற்றியுமே வரும். உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பற்றி, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பற்றி, கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் பற்றி, அதோட ஆர்கிடெக்சர் பற்றி, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் பற்றி, இந்த மாதிரி எல்லா டாபிக்குமே வரும் உங்களுக்கு. இதுவே எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா பிக் டேட்டா பற்றி படிப்பீங்க, டேட்டா மைனிங் பற்றி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா அதோட அல்கரிதம்ஸ் பற்றி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இமேஜ் ரிலவெண்ட்டான டாபிக் வரும், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ்க்கு மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. காமனான டிஃபரன்ஸ் அப்படின்னா எம்சிஏ பொறுத்தவரைக்கும் ஜென்ரலாக எல்லாத்த பற்றியுமே ஒப்பீனியன் கிடைக்கும் உங்களுக்கு. இதுவே எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் படிச்சீங்க அப்படின்னா இந்த டேட்டா ஃபீல்டை பற்றி ஒரு நல்ல வந்து டெப்த் நாலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜாப் ஏரியா எது பிடிச்சவங்களுக்கு எந்த ஏரியாவில் ஜாப் கிடைக்கும் அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா எம்சிஏ பிடிச்சவங்க காமனாக சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி கம்பெனியில் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. எம்சிஏ முடிச்சுட்டு இந்த மாதிரிலாம் டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா இந்த ஃபீல்டில் போகலாமா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ட்ரை பண்ணுறதை விட இது ரிலவெண்ட்டாக நிறைய பிஜி டிப்ளமோ கோர்ஸ் இந்த மாதிரி கூட அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு.